guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எங்களோட ரிலேட்டிவோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான், பாய் பேபியோட 3rd மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட். இது வந்து எப்போ எடுத்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா 13 வீக்ஸ் 1 டேயில் எடுத்தது. கரெக்டான ஒரு டேட்டில் வந்து எடுத்தது. 3 மாதம் முடிஞ்சு அந்த டேட்டில் எடுத்திருந்தால் கரெக்டாக அந்த முழுமை அப்படின்னு. இது வந்து ஃபெடல் போல் வித் வந்து சிஆர்எல் வந்து 68 mm 13 வீக்ஸ் 1 டே. இது வந்து இடி வந்து 27/7/2025 எடுத்தது. பேபியோட ஹார்ட் பீட் வந்து 149 per minute. இது வந்து ப்ளசண்ட்டாக வந்து ஃப்ரண்டல் ஆன்டீரியர். எனக்கும் ஃப்ரண்டல் ஆன்டீரியர் தான், எங்கள் அன்னிக்கு எங்கள் குழந்தையோட ஒய்ஃப், அவங்க 3 பேத்துக்குமே ஃப்ரண்டல் ஆன்டீரியர் தான். நியூக்ளியர் டிரான்ஸ்லேஷன் வந்து 1 mm. நேசல் போனெல்லாம் அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இம்ப்ரெஷன் போட்டு அதில் வந்து சிங்கிள் ஐ என்ட்ராயிங் ஜெஸ்டேஷன் ஆஃப் 13 வீக்ஸ் ஆஃப் 1 டே மெச்சூரிட்டி வந்து அவங்க 13 வீக்ஸ் 1 டே வரையிலும் மெச்சூரிட்டி பேபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிடுவோம். சர்விக்கல் லென்த் மெஷர் வந்து 32 mm, சர்விக்கல் வித் மெஷர் வந்து 32 mm. ஸோ அது வந்து சேமாக வந்து டிக் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த இது வந்து எனக்கு 3rd மந்தில் இல்லை, ஆனால் 5 மந்தில் இந்த இது வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. 7 மந்தில். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நான் பாய் பேபிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அது என்னங்கிறத நான் விளக்கமாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் போகிறேன். ஸோ 13 வீக்ஸில் வந்து பேபியோட க்ரோத் வந்து இப்படி தான் இருந்தால் அவ்வளோ க்யூட்டாக அழகாகவே இருந்தாங்க. யார் யாருக்கு ப்ளசண்ட்டாக வந்து பாய் பேபின்னு வந்து ஃபண்டல் ஆன்டீரியர் தான் இருந்துச்சு. இது வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எங்கள் அண்ணியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து என்ன இருக்கோ அப்படிங்கிறத நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, எனக்கெல்லாம் வந்து 172 per minute இருந்தாங்க. பேபியோட ஹார்ட் பீட் லெவல் வந்து அதிகமாக இருந்து கம்மியாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து பாய் பேபி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கெல்லாம் அப்படி தான் ஆச்சு. அதிகமாக இருந்துச்சு ஹார்ட் பீட். 172லேருந்து லாஸ்ட்டு டெலிவரி ஆகும்போது 134 and 31 வரையிலுமே இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா அந்த சில மித்தலெல்லாம் சொல்லும் தெரியுமா, பிலோ 140னா பாய் பேபி அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, என் உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, வாமிட் இருந்துச்சா, அதெல்லாம் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு போடுறேன். அந்த சர்விக்கல் லென்த் வந்து சொல்லிடுறேன். அது வந்து பாய் பேபி வந்து அந்த கிட்னி விதைப்பை இருக்குன்னா யூரின் ட்ராக்கில் வந்து அடப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சர்விக்கல் லென்த்தில் வந்து 32 mm அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஏன்னா பாய் பேபிக்கு வந்து மோஸ்ட்லி அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் 3 பேர் ஸ்கேன் ரிப்போர்ட்லையுமே இது இருந்துச்சு. எனக்கு வந்து பேபி பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அன்னைக்குமே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது அதே மாதிரி ஓகே ஒரு வேளை பாய் பேபியாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அவங்களுக்குமே பாய் பேபி தான் பிறந்தாங்க. இது வந்து என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் தெளிவாக சொல்லியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லலை. ஸோ என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்படிலாம் இருந்துச்சு. இப்படிலாம் இருந்ததுனால எங்கள் அன்னைக்கும் நான் அப்படி சொன்னேன். அவ்வளோதான். ஸோ பாயோ கேர்ளோ எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை தான். ஓகேங்களா? சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.